பணி நிரந்தரம் கோரி பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவ பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சென்னை சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் இடம் கேட்கலாம். அன்வர், விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தங்களுக்கு பணி நிரந்தரம் கோரி 4வது நாளாக தொடர்ந்து இந்த மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தங்கள் அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனைகளில் பணியாளர்களாக கடந்த 13 ஆண்டுகளுக்கும் மேலாக தாங்கள் வேலை செய்து வருவதாகவும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டி தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 700க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தாங்கள் கொரோனா, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் அதிக அளவில் கொரோனா காலங்களில் பணியாற்றி உள்ளோம் எனவும் திமுக 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக, அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்ததாகவும் தற்பொழுது ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தங்களுக்கு இதுவரை பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை எனவும் கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் தங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் இந்த முறை தங்களுக்கு பணி நிரந்தரம் தந்தால் மட்டுமே தாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பணிக்கு செல்வோம் எனவும் தெரிவித்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் 4வது நாளாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதுபோன்று தங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பதிவு செய்தது அடிப்படையில் பணி மூப்பு அடிப்படையில் இந்த பணி வழங்கப்பட்டதாகவும் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில், அதாவது பேரிடர், வெள்ளம், கொரோனா போன்ற காலகட்டங்களில் தீவிரமாக இந்த பன்னோக்கு மருத்துவமனையில் தாங்கள் வேலை செய்து வருவதாகவும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை அமைச்சர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் இந்த கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தீர்வு எட்டப்படாததால் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி தமிழ்நாடு அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பணி நிரந்தரம் வெளியிடப்படும் வரை, அதாவது முதலமைச்சர் அவர்களால் அரசாணை வெளியிடும் வரை தங்கள் இந்த போராட்டம் தொடர்வதாகவும் தெரிவித்து தொடர்ந்து தங்கள் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தொடர்ந்து 4வது நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்பா.